ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11/2/2026க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க பழைய ஆளுங்களுக்கு தெரியுது. புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள். அந்த சார்ட் நான் உங்களுக்கு தரேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம என்ன சார்ட் சொல்கிறோம் அப்படிங்கிறது சில பேர் தெரியல. ஒருவேளை எடுக்காமல் இருந்திருந்தீங்கனாலும் எல்லாருமே சார்ட்டை அதாவது ஃபாலோ சார்ட்டு, சரிங்களா? ஃபாலோ சார்ட் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சார்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், அதனோட விளக்கமும் தரேன். இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு 2, 4, 6 7வது நாள் 745. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நமக்கு 2, 4, 6 7வது நாள் 173 நாள் கணக்கு பண்ணி நம்ம பேக் வரும். சரிங்களா? இதுலேருந்து 2, 4, 6 7வது நாள் 733. ஸோ இதில் நமக்கு காமனாக பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வருது. சரிங்களா? 7ஆம் நம்பர். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 173லேருந்து பாருங்கள், 1, 2, 3ஆம் நாள் நமக்கு 370, ஏபி 37 எடுத்து நமக்கு 73 அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 465, 465க்கு நமக்கு ஏசி 45 எடுத்து நமக்கு பிசியில் 45 அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 35 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? பிசி நமக்கு ஃபஸ்ட்டு ஏபி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏசி, நெக்ஸ்ட்டு இங்கே பிசி எடுக்கணும். சரிங்களா? இங்கே வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாத்துமே பிசி தான். அப்போது பிசி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம், அதாவது மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் இங்கே நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7, 3, 10, 1, 9, 10, 6, 3, 9, 2, 7, 9, நெக்ஸ்ட்டு 8 அப்படிங்கிற மாதிரி டோட்டல் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 44 சொல்லியிருந்தோம், 53 சொல்லியிருந்தோம், 17 சொல்லியிருந்தோம், 2, 6 சொல்லியிருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி வந்திருந்தது பார்த்தீங்கன்னா பிசியில் எல்லாமே நீங்கள் ஆல் போர்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள், கவுண்டர்ஸை ஒன் பண்ணுங்கள். 1771 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி நமக்கு பாஸ் ஆகிருக்கும் டே கெஸிங்கில். சரிங்களா? இப்போது அதே மாதிரி நாளைக்கும், அதாவது இன்னைக்கு கெஸிங் 11ஆம் கெஸிங்கில் 5, 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மீதி உள்ள 26, 62, 44. ஸோ இது நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கெஸிங் மட்டும்தான். சரிங்களா? இதில் நமக்கு 53 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 53ங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 37ங்கிறது திருப்பி 73 வச்சுருக்காங்க, 45 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டு 7, பி போர்டு 7, மறுபடியும் ஏ போர்டு 7, மறுபடியும் பி போர்டு 7 வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 375 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா பி போர்டு 7 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 375 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 375 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 375 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 196, 197 ஒரு ஸ்தானம் தள்ளி. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 198 அப்படி நம்பர் வச்சாங்க அப்படின்னா 1987. சரிங்களா? 87 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 987 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சொன்னால 987 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது சப்போர்ட்கான நம்பர் தான். 987ங்கிறது சப்போர்ட்கான நம்பர் தான். நம்ம கெஸ்ஸிங்கில் வந்த நம்பர்ஸு இந்த 375 தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் டோட்டல் பண்ணுற, அதாவது எனி 2 நம்பர்ஸை டோட்டல் பண்ணால் நமக்கு 8 அப்படி நம்பர் வரணும். ஸோ பேட்டர்ன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 44 அப்படி நம்பரு, 53, 17ங்கிறது நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? 17ங்கிறது இன்றைக்கி வந்துருச்சு. 2, 6 அடுத்து 08 இருக்குது. 08 மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் இந்த 3 பேரை எடுத்து ட்ரை பண்ணலாம். 44, 53, 26ங்கிறது இன்றைக்கி மட்டும்தான். சரிங்களா? இன்றைக்கி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 712 அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ அதை டோட்டல் பண்ணால் நமக்கு 10. இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
இப்போ நமக்கு ஏபியில் 71 வச்சுருக்காங்க. மறுபடியுமே ஏபிலேயே நமக்கு 35 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா, இதை ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 8. அப்போது 2ஆம் நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மறுபடியும் 2ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2ஆம் நம்பர் வச்சு நம்ம எடுத்து ட்ரை பண்ணோம்னா 235ன்னு ட்ரை பண்ணலாம். ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். 235 இந்த 375ம் 235 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு பி போர்டில் ஒரு 2 வச்சுட்டாங்க, சி போர்டில் ஒரு 2 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஏ போர்டில் ஒரு 2 நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி அடித்தாங்கன்னா 235ன்னு வரலாம். ஸோ இது பழைய மெத்தடு. இந்த மெத்தட் படி நமக்கு இன்னும் ஒரு டைம் கூட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த டைம் அதாவது இந்த வருஷத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரல. ஒருவேளை வந்துச்சுன்னா ஏபி மட்டும்தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ 3D மட்டும் பாருங்கள். 927 அப்படியே 972. சரிங்களா? நீங்கள் அப்படியே வச்சு எடுத்து ட்ரை பண்ணலாம். இங்கே 712க்கு பார்த்தீங்கன்னா பி போர்டு பாருங்கள் 217. சரிங்களா? அப்போது இந்த சைட்லேயும் நமக்கு பி போர்டுக்கு 7 வரலாம், அல்லது 721 இப்படி நமக்கு இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்று போர்டாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 721 இப்படி வந்துச்சுன்னா 721 வரணும். சரிங்களா? அடுத்து 927க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 2ஆம் நம்பர் வரணும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி ஏசி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 27 21 இந்த நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 27 21 அப்படிங்கிற நம்பரு. இந்த பேட்டர்ன் பிக் பிளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் இதை விட்டுருங்க. நம்ம சொன்ன இந்த 375 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 375ம் அதே மாதிரி 235 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். போதுமானது. ஃபாலோ நம்பருக்கான சார்ட் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ அந்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ சார்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்றேன். அதாவது கேஎல்லில் மாதம் இந்த பேட்டர்னை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 10 டேஸுக்கு சரிங்களா? பிசி ஒன்லி. சரிங்களா? ஏபியும் பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும். இந்த பேர் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட்டு 5 டேஸு, அந்த லாஸ்ட்டு 5 டேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 7 டேஸாக மாற்றிங்க. நமக்கு இப்போ வர முன்னாடி வருது. அதனால் லாஸ்ட்டு 7 டேஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 15ஆந்தேதி டு 27ஆந்தேதி வரைக்கும் பிசி மட்டும் டேரெக்டாக. சரிங்களா? டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணணும். பிசி மட்டும்தான். அதே மாதிரி மாதத்தில் முதல் நாள் வரும் ஏ போர்டு, அதாவது இந்த மாதம் தொடங்கி ஃபஸ்ட் நாள் ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே உள்ள பிசி சரிங்களா? அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசிக்கு வரும். மற்றதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கெஸிங்லேயும் வரும்போது சொல்லியிருப்பேன். டிஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 நம்பர் வருது பார்த்தீங்களா? அதில் நடுவில் உள்ள நம்பர் அதுதான் டிஏ நம்பர். சரிங்களா? மொத்தம் 6 நம்பர் வருதுங்களா? ஸோ இந்த இடத்துல உள்ள நம்பரு டிஏ போர்டு. அந்த இடத்துல 98 89ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 22ங்கிறது வரும். டிஏ போர்டில் அதே மாதிரி 17 71 வந்துச்சுன்னா 47 74 வரும். பிசி மட்டும் உங்களுக்கு தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 900 அப்படி நம்பரு நமக்கு 2 டைம் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 900 அதாவது 6 நம்பரில் 900 2 நம்பர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பேர் வரணும். சரிங்களா? இப்போ நமக்கு 2 டைம் வந்திருக்கு. அது இல்லாமல் இப்போது இன்றைக்கி வந்து ரிசல்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 1 2 அப்படி நம்பர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 73 37 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரணும். இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் லாஸ்ட்டில். சரிங்களா? ஸோ இந்த சார்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன். சரிங்களா? இதை வந்து நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி இந்த சார்ட்டை பார்த்துக்குங்க. டெய்லி என்ன ரிசல்ட் வருது, இதில் உள்ள பேட்டர்ன் ஏதாவது ஒர்க் ஆகிருக்கான்னு பாருங்கள். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 6 நம்பரில் 7 6 8 வந்துச்சுன்னா 99 உங்களுக்கு சிங்கிள் பேராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டிஏ போர்டில் 94 43 வந்துச்சுன்னா பிசி மட்டும் 02 20 பிசி மட்டும்தான். அதே மாதிரி டிஏ போர்டில் நான் உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்கேன். அதாவது கெஸ்ஸிங்லேயே ஏன்னா நமக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து நான் இதில் மார்க்கிங் பண்ணல. டிஏ போர்டில் 92 29 வந்துச்சுன்னா ஆல் போர்டில் 02 20 வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு.
ஆனால் 9449 வந்ததுக்கு பிசி மட்டும் 0220 வரணும். அது வந்து இன்னும் வராமல் இருக்குது. ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த இதை பார்த்து வச்சுங்க. இப்போ நான் ஃபுல்லாக எதுவுமே நான் எழுதலை. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சார்ட்டு தான் சொல்கிறேன். அதாவது ஃபாலோ சார்ட் இது, சரிங்களா? இதில் வர மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானது. அதே மாதிரி மெயினாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 3, 2 மொத்தம் 6 நம்பரில் 3, 2 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 40, 45, 90 இங்கே க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த உங்களுக்கு க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு, சரிங்களா? அதுக்காக உங்களுக்கு க்ரீனாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இதுவும் வந்து பார்த்தா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நாள் சீக்கிரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதை வச்சுட்டு டெய்லியும் ரிசல்ட் வந்தோடனே இதில் ஏதாவது நமக்கு அமைஞ்சிருக்கான்னு பாருங்கள். அமைஞ்சிருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ நம்ம குரூப்பில் உள்ளவங்க யாராவது ட்ரேடிங் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்புடின்னா, நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எஃப்&ஓ, சரிங்களா? எஃப்&ஓ ட்ரேடிங் யாராவது பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா, அதுக்கும் சின்ன ஐடியா இருக்குது, சரிங்களா? அது யாராவது நிறையா பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, அதுக்கு தனியாக ஒரு இருக்குது. பண்ணுற மாதிரி அதாவது நம்ம குரூப்பில் உள்ளவங்க யாராவது பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 40, 50 பேராச்சும் பண்ணிங்கன்னா, நான் அதுக்கான வழி சொல்கிறேன். யாராவது ட்ரேடிங் பண்ணிங்கன்னா மட்டும் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். ஸோ நமக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது தான், சரிங்களா? இந்த சார்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன நமக்கு அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.